ஒரு பிளவுஸோட பட்டு பீஸுக்கு ஒரே ஒரு கால்குலேஷன் தான் தேவை. என்ன கால்குலேஷன் பார்க்கலாமா? நம்மளோட இடுப்பு சுற்றளவு தான். நம்மளோட இடுப்பு சுற்றளவு இருந்தால் அது பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பீஸ் கட் பண்ணிட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணி தானே ஃப்ரண்ட் பீஸை மார்க் பண்ணுவோம். அப்போ மார்க் பண்ணிட்டு அதுக்கு கீழே மிச்சம் இருக்குல்ல, இதுதான் பெல்ட் பீஸு. ஓகே, இந்த அளவை நம்ம அப்படியே எடுத்து தான் இங்கே மார்க் பண்ண போகிறோம். இப்போ என்னோட ஹிப் சைஸ் 30னா அதை 30 4ஆல் வகுத்தேன் அப்படின்னா எனக்கு 7.5 வருது. அது கூட நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ராவா வச்சு, அது வந்து சீம் அலவன்ஸுக்காக, நம்ம தையல் அடிப்போம்ல அதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கலாமா? கோடு போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்ல இந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டி சைடு இங்க இருக்குல்ல, நம்ம வந்து இது சீமுக்காக கொடுத்துருக்கோம் பிடிச்சடிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு கீழே தான் நம்ம அளந்து பார்க்கணும். அதை அளந்துட்டு எனக்கு 2.25 இருக்கு, நான் வந்து 2.25 வைக்கிறேன். ஏன் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா வைக்கிறேன்னா அதுவும் சீம் அலவன்ஸ்க்காக தான். அதே மாதிரி இந்த இடத்த அளந்து பார்க்கணும். நம்மளோட ஆம்ஹோல் சைடு இப்படி அளந்து பார்த்தா எனக்கு 2.1 வருது. நம்ம 2.5 வச்சுக்கலாம். ப்ளஸ் அது கூட ஒரு 1/2 இன்ச் வச்சு 3ஆ மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் இந்த இடத்த அளந்துக்கிறேன். அளந்தா எனக்கு 2.1 வருது. மேலே வச்சு அளந்து பாருங்க, கீழே வைக்க வேண்டாம். 2.1 வருதா? அந்த 2.1 இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் கர்வ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு நம்மளோட ஆம்ஹோல் சைடு இருக்குல்ல, வச்சு இந்த டாட் வரைக்கும், இந்த டாட் வந்து முடியுதுல்ல, இங்கேருந்து இங்கே அளந்து பார்த்தா எனக்கு 6.5 வருது. அந்த 6.5 நான் அப்படியே இங்கே எப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த இடத்த, இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து அளந்துக்குங்க. இங்கே 1.25 வருது. அந்த 1.25 கூட நான் 1/2 இன்ச் சேர்த்து வச்சா எவ்வளோ வரும்? 1.25 வருது. இந்த 1.25 நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே தான் அந்த கர்வ் இப்படி வந்து உங்களுக்கு அந்த போட் ஷேப்பில் போகும்ல, அது வர்றதுக்கு. ஓகே, அவ்வளோதான், நம்மளோட பட்டி கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு ஒன்று, இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன், இங்கே லைட்டாக ஒரு கிராஸ் கொடுக்கணும். எப்போவுமே பட்டிக்கு லைட்டாக ஒரு கிராஸ் கொடுக்கணும். அதே மாதிரி தான் அந்த பக்கமும். தெரியுதா? இந்த மாதிரி கிராஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், பட்டி மார்க் பண்ணிட்டோம். இனி கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.